பில்லியன் டாலர் கொஸ்டின் இது வரைக்கும் என்னது? இந்த உலகம் எப்போ அழிய போகுது? இந்த கேள்விதான். இதுக்கு பதில் இது வரைக்கும் யார்கிட்டையும் இல்லை. மாயன்ஸ் கேலண்டர் பேஸ் பண்ணி பல ஆண்டு காலமாக சொன்னாங்க இந்த உலகம் இப்போ அழிஞ்சிடும் அப்போ அழிஞ்சிடும் அதுன்னு. 2012 வருஷத்தையும் மென்ஷன் பண்ணி பல பேர் பேச ஆரம்பித்தாங்க, அழியல. 2012 ஒரு படம் வந்துச்சு, அதை பார்த்த பல பேரும் பதற ஆரம்பித்தாங்க, ஐயோ உலகம் அழிவுனா இவ்வளோ மோசமாக இருக்குமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமும் அந்த கேள்வி இருந்துச்சு, எப்போ அழியும்? 2012 முடிஞ்சாலும் அந்த கேள்வி இருந்துச்சு. இதுக்கப்புறம் சரி இந்த உலகத்தில் மனுஷங்களோட ஒட்டுமொத்தமாக பூமி எடுத்துப்போம், பூமிக்கு எப்போ அழிவு இருக்குன்னு இந்த கேள்வி அடுத்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இந்த ஒரு கொஸ்டின் இதுலேயே என்ன திரும்ப சொல்ல ஆரம்பிச்சாங்க நிறைய ஆய்வாளர்கள் இவ்வளோ வருஷமா, இல்லைப்பா இந்த சூரியன் இருக்குல்ல அதுதான் நம்ம சோலார் சிஸ்டத்தோட ஒரு மையம், இருதயமே. ஸோ சோலார் சிஸ்டத்துக்கான பவர் எப்போ காலி ஆகுதோ, இட் மீன்ஸ் சூரியன் எப்போ அழியுதோ அப்போ சூரியனோட சேர்ந்து பூமி அழிஞ்சிரும்னு அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க. ஆனால் இப்போ ஆய்வாளர்கள் சொல்கிற விஷயம், இல்லைப்பா இன்னொரு வாய்ப்பு ஒன்று நம்மளுக்கு இருக்குது, அதில் பூமி எஸ்கேப் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க அறிவியல் இருக்க ஒரு பியூட்டியே. முதல்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது சார்ந்து ஆதாரப்பூர்வமாக அடுத்தடுத்த விஷயங்களை சொன்னால் சயின்ஸ் உலகத்தை ஏற்றுக்கும். அதனால சயின்ஸுக்கான உலகம் முழுக்க டிரான்ஸ்பரன்சியும் நம்பகத்தன்மை இந்த அளவுக்கு இருக்க செய்யுது. அப்படின்னு அப்புறம் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மக்களே. கிட்டத்தட்ட கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அறிவியல் பாடம் சார்ந்து. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், சூரியன் அழிவை நோக்கி போகுதுன்னா பூமியை அழிஞ்சிருமா? இந்த கேள்விக்கான பதிலை முடிஞ்ச அளவுக்கு இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அதான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல சூரியனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த ஹைட்ரஜனை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம சூரியன் இருக்குல்ல, இதோட மாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 71% ஹைட்ரஜன் தான். அதாவது இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குல்ல அதில் 91% வரைக்கும் ஹைட்ரஜன் தான் டாமினேட் பண்ணுது. இதில் 27% பார்த்தீங்கன்னா ஹீலியம். மிச்சம் இருக்க 2% இருக்குல்ல, அந்த 2% அப்படின்றது ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்சிஜன், கார்பன், அயன், இன்னும் நிறைய, இதெல்லாம் சேர்ந்தது வெறும் 2% மட்டும்தான். ஸோ டாமினன்ஸ் யார்? ஹைட்ரஜன். 71% சூரியனோட மாஸில். ஓகே, இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல இதுதான் சூரியனுக்கான ஒரு பிரைமரி ஃபியூலுங்க. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். வீட்டில் நீங்கள் ஒரு பைக் வச்சுருக்கீங்கன்னு வைங்க, பெட்ரோல் போடாமல் பைக் ஓடாதுல்ல. ஸோ அந்த பெட்ரோல் தான் அந்த பைக்குக்கான ஒரு ஃபியூவலு. அதே மாதிரி தான் சூரியன் இயங்கிறதுக்கு, சூரியனாக இருக்கிறதுக்கு ஹைட்ரஜன் தான் ஃபியூவலு. அது இல்லைன்னா சூரியன் இயங்காது. ஆக்சுவலாக இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல இது ஹீலியமாக கன்வெர்ட் ஆகும். இது நடக்கிற ப்ராசஸ் பேர் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்லுவாங்க. இந்த சூரியனோட கோர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே ஏற்படுற இன்டென்ஸான ப்ரெஷர் அதை பேஸ் பண்ணி தான் வெளியே ப்ரொடியூஸ் ஆகுது. எது? இந்த வெப்பம். இந்த வெப்பம் சாதாரணமாக ப்ரொடியூஸ் ஆகல மக்களே. கிட்டத்தட்ட 600 மில்லியன் டன்ஸ் வரைக்கும் ஹைட்ரஜனை எரிச்சிக்கிட்டே இருக்கணும். நியூக்ளியர் ஃபியூஷன் சொன்னால அந்த ப்ராசஸ் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வெளிப்படுறது தான் சூரியனோட வெப்பமே. இந்த 600 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனை பேர்ன் பண்ணுறதுன்றது நான் ஏதோ வாழ்நாள் முழுக்க இதான் நினைக்காதீங்க. ஒரு செகண்டுக்கு இவ்வளோ பேர்ன் பண்ணணும். அப்போ இது வரைக்கும் சூரியன் இயங்கிட்டு இருக்குல்ல, எவ்வளோ செகண்ட்ஸ் போயிருக்கு யோசிச்சு